ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டி கிரஷ் வந்து ஃபேமஸான கேமு. அந்த கேமுக்கு வந்து நான் ஒரு க்ளோன் செய்ய போகிறேன். இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் அப்படியே வரைக்கும், இமேஜ் என்ன வரைக்கும், இமேஜ் எத்தனை கிரிட் இருக்கோ ஒரு கிரிட் ஆஃப் ரெண்டாம். ஓகே, அதுக்கு அந்த அளவுக்கு எழுத போகிறேன். Prefy.js கோடு ஆன்லைன்லேயே ரன் ஆகும், உங்கள் சிஸ்டத்துலேயே ரன் ஆகும், ஆண்ட்ராய்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கோடிங் தேவையில்லை. ஓகேவா? இப்போ இதை கேட்குறேன். அண்டு put game asset in a folder, so all images generated randomly for candy and grid in simple colors. அவ்வளோதான். இதுதான் கோடிங். கேண்டி கிரஷ்ன்ற கேம் வந்து பல கோடினா பல கோடிக்கு போனால் இது ரைட்டுங்களா. இந்த கோடில் வந்து அது ஜென்ரேட் பண்ணிடுச்சுன்னா அது பெரிய விஷயம். ஓகேவா? Prefy.js எல்லாத்துலேயுமே ரன் ஆகும். ஓகேவா? அதுவே இமேஜை ஜென்ரேட் பண்ணி அண்ட் ரைட் தி கோடு அண்ட் ரைட் தி கோடு ஆல்சோ கிவ் மீ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். கேண்டி கிரஷ் கேம் Prefy.js. ஓகேவா? அதுவே வந்து அசெட் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டுட்டு இந்த கோடை ரன் பண்ணால் போதும், அதை எடுக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லுது. ஓகே, மேட்ச் ஆச்சுன்னா இது, மேட்ச் ஆகாட்டி இது. சூப்பர். அதுவே எழுதி கொடுத்துருது. அவ்வளோதான், கேமே முடிஞ்சு போச்சு. ChatGPT வச்சு இப்படி தான் கேம் செய்யுது. இது ஆண்ட்ராய்ட்லேயே ரன் ஆகும். சரியா? இப்போ Prefy.js ஆன்லைன் எடிட்டர், Prefy.js எடிட்டர் நல்லா ஒரு 12GB 8GB ரேம் இருந்துச்சுன்னா அதில் போய் யூஸ் பண்ணி இப்போ என்ன செய்யுங்க, இதில் ஜஸ்ட்டு Ctrl+A Ctrl+V அதுவே ஜெனரேட் பண்ணி அதுவே போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? என்னமோ எரர் சொல்லுதா? என்னப்பா எரரு? லோடிங் இமேஜ். ஓகேவா? இமேஜை லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஜெனரேட் GENERATE generate all images by itself randomly. Put asset of candy and everything separately and call in code. அது தேவையான நேரத்தில் போட்டு அவ்வளோதான். ரைட்டா? ஒரே செல்ஃப் கண்டென்ட். இப்போ Prefy.js ஸ்கிரிப்டுன்றது தான் ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் அடித்து எழுதிடுவீங்க கோடை, ஒரு கேமே உருவாக்கிடுவீங்க. ஸோ நான் நிறைய பேருக்கு வந்து கோடிங்கில் இதெல்லாம் வந்து தெரியாது, நீ ரொம்ப சோம்பேறிடா, நீ அதனால தான் இப்படி பண்ணுறா அப்படி இப்படின்வாங்க. நீ என்னன்னாலும் நினச்சிக்க, காலங்கள் மாறி போச்சு. ரைட்டா? அதனால் இனிமேல் உட்காந்து நீ சோம்பேறி நான் சோம்பேறின்றா காசு சம்பாதிக்க பார்க்கறது அது ரெண்டாவது. ஆனால் ஏஐயில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போல்ட்ஸ்மேன் மிஷின்ற ஒரு டெக்னாலஜியை வச்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரைட்டா? அவ்வளோதான். தூக்கி போடு. இதுக்கு ஒரு கேன்வாஸில் அது பஃபராக பாரு, அதுவாக தப்பாக சொல்லுது. ஓகேவா? ஓகே, கேமே ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்ப ரன் பண்ண. ரைட்டா? ஓகே, கேண்டி கிரஷ் கேமோட ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ரூல்ஸ் அல்காரிதம் இது எல்லாத்துலேயுமே வேலை செய்யும். இதை எப்படி நீ ப்ளே ஸ்டோர் வரைக்கும் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு தூக்கி போட்டுக்கிடுவேன். புரியுதா? எந்த கேமாக இருந்தாலும் நீ என்கிட்ட கொண்டு வா. நம்ம சேனலுக்கு வந்தவனுக்கு இது ரொம்ப கிஃப்டாக இருக்கும். நீ ஒரு 10 செகண்டில் உன்னை நான் ஒரு 2D கேம் டெவலப்பராக மாற்றுறேன். இது வந்து செல்ஃப் கண்டென்ட் கோட்னால நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. ரைட்டா? வரும் கேம் முடிஞ்சிருச்சுன்னா அதை சொல்லணும். ரைட்டா? ஓகே, give a gradient finish. Okay, give candy
gradient finish ஓகேவா, and give according to these rules rewrite the code. சரியா? செல்ஃப் கண்டெய்ன்ட் கோடில் இது ஒரு பெனிஃபிட்டு. அப்புறம் உள்ளே போய் நீ அதை மாற்றிக்கலாம். அதனால் அப்புறம் அடுத்து பார்ப்போம். ஓகேவா? இது கிடையாது. ஓகே, இதுதான் ப்ராப்ளம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்என்னு இதெல்லாம் கோடு பொறுத்து. இது வந்து உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி இப்போ இதை வந்து பைத்தானு, ஜாவா, டைப் ஸ்கிரிப்ட் எல்லாத்துலேயும் வெளியிருக்காங்க. திஸ் இஸ் அ பைத்தான் கோடு. சரியா? இதை அப்படியே காப்பி பண்ணு. ரைட்டா? காப்பி பண்ணிவிட்டு அப்படின்னா செய்ய அப்படியே யூஸ் திஸ் ரைட் இன் p5.js அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணி p5.jsல எழுதுன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இப்போ இந்த கேண்டி கிரஷ் கேம் ஹவு டு ஃபைண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னென்னா, கேம் எவ்வளவு ஸ்பேஸ் எடுக்கும், எவ்வளவு சீக்கிரமாக ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ரைட்டுங்களா? அதுக்கு ஓடுன்றது. ஸோ திரும்ப நீ ஜென்ரேட் பண்ணினா ரேண்டம் கொண்டு வரும். இது தப்பாக காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சிமிலர் கலர்ஸ் இருக்கா, இது இதாக ஓகே. அப்போ நேரத்துக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அந்த கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லுது. இது காப்பி அடிக்கிறது தானே, நீ ஏன் ஒன்றும் செய்யலையே அப்படின்ட்டு கிடையாது. செல்ஃப் கண்டெய்ன்டு கோடில் நீ செஞ்சுட்டு அப்புறம் அதை ஒரு அசெட் ஃபோல்டராக நீ மாற்றிக்கலாம். டவுன்லோட் தி அசெட் ஃபோல்டர் அப்படின்னு கூட நீ மாற்றிக்கலாம். p5.jsல எழுதுறது காரணம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரே விஷயம் தான். நமக்கு வந்து அதில் நல்ல இன்டிகிரேஷன் கிடைக்கும். நீ உடனே உன் ஃப்ரெண்டுகிட்ட அனுப்பிச்சு இதை வந்து செக் பண்ண சொல்லலாம். ஸோ அடுத்து ஒரு ஆண்ட்ராய்டு கேம் டெவலப் பண்ணுறது எப்படி நான் சொல்கிறேன். தப்பாக கட்டுது பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டால் எங்கேயோ இதாகுது. யூஸ் தி ரூல்ஸ் கரெக்ட்லி அப்படின்னு கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி அப்படி சொல்லக்கூடாது. ரைட்டா? எப்படி சொல்லணும்னா ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் தான். ஓகே, இதை யூஸ் பண்ண கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு. இது எல்லாம் சோம்பேறிகளுக்கு. நல்லா நான் வந்து யூஸ் திஸ் rules and give correct code. ஓகேவா? இந்த கோடை யூஸ் பண்ணி கரெக்டாக கோட் பண்ணா. I said in p5.js script. ஓகேவா? p5.js இது கிடையாது. அப்படின்னு கொடுத்துட்டு அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் கேம்ஸ் முடிச்சிட்டேன்னா அடுத்து ஒரு கேம் செய்யணும் பாரு. இது ஆரம்ப கட்டத்தில் நான் ஒரு கேம் செஞ்சுருப்பேன். அந்த நேரத்தில் ChatGPT கூட இந்த அளவுக்கு இது கிடையாது. சரியா? இப்போ நீயா ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணணும். கேம் திங்கிங்கு, கேம் டிசைனில் ஒரு ஐடியா இருக்குது. அதே மாதிரி 3D இன்ஜினை எப்படி யூஸ் பண்ணுறது, அசெட் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் போட போகிறேன். அவ்வளோதான். இதில் நான் அசெட் அதுவே ஜெனரேட் பண்ண சொல்லிட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் பி அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்ச பெரிய கூட தான். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் பி. சரியா? இட்ஸ் நாட் மூவிங் கிரிட் ஃபைண்ட் all similar candy to play display score in display. இதில் கிரிட் சைஸ் எடுத்துக்கலாம், ரோஸ் அண்ட் காலத்தை இது பண்ணிக்கலாம், ஸ்கோர் வரும், எல்லாமே வரும். ரைட்டா? இந்த கோடில் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணது எப்படினாலும் நீ ஜென்ரேட் பண்ணலாம். இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், யாருனாலும் இப்போ கேம் டெவலப் பண்ணுற மாதிரிலாம். ஓகே, முடிஞ்சு.